தமிழ்நாடு காவல்துறை இதில் காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறதோ அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? புஷி ஆனந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் தான். அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கரூர் துயர சம்பவம் குறித்து தான் இன்னைக்கும் பேச போகிறோம். அதில் இன்னைக்கு பேச போகிறது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகள். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஏன் விஜய் மீது வழக்கு தொடுக்கலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவர் முன்னெடுப்பிருக்காரு. தமிழ்நாடு அரசு விஜயை பார்த்து அச்சப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது இன்னும் மிக முக்கியமானது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆபத்தான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, விஜய்கிட்ட சிக்கினா தமிழ்நாடு கலவர பூமியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு தொல் திருமாவளவன். விஜய் மேலே ஏன் சட்டப்படியான நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லை. அதாவது குறிப்பாக புஷி ஆனந்த் மேலே வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை ஏன் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்கிறதுல தாமதம் காட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்காரு. இதனோட அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே மிக முக்கியமான கேள்வியாக மாறி நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டாக்டர் யாழினி, பத்திரிகையாளர் மகிழ்நன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் ராஜகோபால் மற்றும் பாலச்சந்திரன் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை பாலச்சந்திரன் சார்ட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலச்சந்திரன் சார், கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடும். எல்லார்ட்டையுமே ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சதோடு மட்டும் இல்லாமல் விஜயை பார்த்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை பயப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திருமாவளவன் முன்வைக்கிறாரு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? இல்லை, முதல்ல இந்த ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ விஜய் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடு எல்லாத்துலேயுமே அதிக உற்சாகமுள்ள ரசிகர் கூட்டம் பிரச்சனையை கிளப்புனாங்க. நாற்காலி மேஜை உடைக்கப்பட்டன, சில உணவு விடுதிகள் தகர்க்கப்பட்டன, இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. இந்த அளவில் இறப்பு இல்லைனாலும் இறப்பு நடந்திருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இவருடைய கட்சியிலேருந்து அறிக்கை விட்டாங்க, நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க, குழந்தையை கூட்டு வராதிங்கன்னு. ஆனால் இவர் அதை காணொலி மூலமாக சொல்லியிருந்தால் இன்னும் அதிகமாக அதற்கு மரியாதை இருந்திருக்கும். ஆனால் இவர் அது மாதிரி காணொலி மூலமாக சொல்லியிருக்கணும். இப்போ எம்ஜிஆர் அடிக்கடி கொண்டாடுறாங்க விஜய். ஆனால் எம்ஜிஆர் தானே செய்தி சொல்லுவார். உலகம் சுற்று வாழ்வன் படப்பிடிப்புக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போன போது அவர் அறிக்கை விட்டார், நான் என்னுடைய சொந்த வேலையாக போகிறேன், கட்சி வேலையாக இல்லை, அரசியல் வேலையாக இல்லை, தயவுசெய்து விமான நிலையத்திற்கு நம்முடைய கட்சி தொண்டர்கள் யாரும் வராதீர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்பார். இந்த அறிக்கையை விஜயோட கட்சி சார்பில் வந்த அறிக்கை தானே அதுவும்? அது விஜய் சொன்னது மாதிரி தானே எடுத்துக்கணும். ஏங்க விஜய் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன்னா அவங்க கட்சி அறிக்கை எல்லாமே விஜய் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன்னா அப்புறம் விஜய் எதுக்கு இருக்காரு? இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் விஜய் பேச மாட்டாரா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே நெருக்கடிகள் வந்திருக்கு, பல மணி நேரம் தாமதப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் விஜய் தான் அதை சொல்லணும், கட்சிக்காரர்கள் சொல்கிறத விட. சரி, இன்னொன்று, இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் தாமதப்பட்டிருக்கு. அது தாமதப்பட்டிருக்குங்கிறத தவிர இவருடைய ரசிகர்கள், ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருக்கிற இளைஞர்கள், தீவிர உற்சாகத்தில் இருக்கிறவர்கள், இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இளைஞர்களை கட்டுப்படுத்தி, கிளாஸ் ரூமில் பசங்க குதியாட்டம் போட மாட்டாங்களா? நிச்சயமாக போடுவாங்க. ஆனால் வாத்தியார் என்ன சொல்லுவார், இந்த இடத்துல இல்லைப்பா, ப்ளே கிரவுண்டில் போய் அதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிக் கொடுப்பாரு. அது மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் இங்கே வரும்பொழுது கட்டுப்பாட்டோடு நடந்துக்குங்க,
நம்ம கட்சியை கெட்ட பேர் வரும், தயவுசெய்து கட்டுப்பாடு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். இவர் சொல்லலை. இன்னொன்று, எல்லா இடத்துலையும் தாமதமாக வந்தார், மிக தாமதம். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் லேட்டாக வரலையா, கலைஞர் லேட்டாக வரலையா? ஆனால் அவங்க வந்து என்ன இந்த மாதிரி பஸ்ஸில் வந்தாங்க. இப்போ இவர் பஸ்ஸில் வந்தபோது என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல வந்து மிக அடர்த்தியான கூட்டம் இருந்தது, த டென்ஸ் க்ரௌட். இப்படி இருந்தது அந்த கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து. இப்படி இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த பஸ்ஸு வரும்போது அந்த கூட்டத்தை இப்படித்தான் பிரிக்கணும். அப்போ அப்படி பிரிக்கும் போது என்னாகும், பின்னாடி உள்ளவங்க மேலே தள்ளுமுள்ளு நடக்கும், ஸ்டாம்பீட் நடக்கும். இப்போ இவருக்கு அங்கேருந்து வரும்போது இவருக்கு யாரும் செய்தி சொல்லலையா, விஜய்க்கு யாரும் செய்தி சொல்லலையா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் கூடியிருக்குன்னு? அப்போது எந்த கலவரம் அங்கே நடந்தாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை, இப்பயும் சொல்கிறேன், நடந்த சம்பவத்தில் வந்து இது வரைக்கும் கடைகள் நொறுக்கப்பட்டனோ, நாற்காலிகள் உடைக்கப்பட்டனோ, அதை பற்றி ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, கண்டிச்சிருக்கிறாரா? அதனால திருமாவளவன் சொல்கிறாரு இது கலவர பூமியாக போயிடும்னு அச்சம் தெரிவிக்கிறாரு. இப்போ இவருடைய படத்தையே பாருங்கள், எம்ஜிஆர் அடிக்கடி கோட் பண்ணுறாரு. எம்ஜிஆருக்கு இவருக்குள்ள வித்தியாசம் என்ன? எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வில்ல நல்லவனானு மன்னிச்சு விட்ருவார். அவனை நல்லவனாக்குறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். அடிதடியெல்லாம் இருக்கும், ஆனால் கடைசியில் நல்லவனானு மன்னிச்சு விட்ருவார். இவருடைய கதைகள் எப்படி இருக்குது? சதக் சதக்குன்னு இரக்கமில்லாத குத்தி கொள்கிற மாதிரியான காட்சிகள் தான் இடம்பெறுகின்றன. அப்போ எதை வந்து ஊக்குவிக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல், விஜய்க்கு ஸ்டைல் அப்படிதான் எடுத்துட்டு போணும். இதுக்கு ஒரு ஸ்டைல் தான். சரி, அந்த ஸ்டைலுடைய இது என்ன, விளைவு என்ன? வெளியில் வரும்போது அந்த ரசிகர் வந்து என்ன நினைப்பார், 4 சாத்திட்டு போகலாம், அதுதான் சரியான தீர்வு அப்படின்னு மட்டும்தான் நினைப்பார். அதுக்கு அடுத்ததை பற்றி யோசிக்க மாட்டார்ல. அப்போ என்ன விதமான இல்லை, இதை வந்து லெசனை வந்து இவர் இம்பார்ட் பண்ணுறாரு. இதையெல்லாம் தான் சொல்ல இது திருமாவளவன் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து தான் கவலை தெரிவிக்கிறாரு. ரெண்டாவது வழக்கு பதிவு விவகாரத்துக்கு வருவோமே, ஏன் இன்னும் விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிற அரசு வந்து விஜய்க்கு பயப்படுதா? திருமா ஆமாம், கேள்வி எழுப்பிக்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது இந்த இதை வந்து இந்த கூட்டத்துடைய திட்டம் வகுக்கிறதுங்கிறது வந்து அந்த அமைப்பு செயலர் யார், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த மதியழகன் அவர் பேர் நினைக்கிறேன், அவரும் புசி ஆனந்த் போன்ற நிர்வாகிகளும் வந்து இதை இது பண்ணியிருப்பாங்க. இதான் வழக்கமான நடைமுறை. இப்போ விஜயை அரெஸ்ட் பண்ணுறதுன்னா, விஜய்க்கு வந்து முதல்ல இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு, அதாவது இத்தனை மணிக்கு கூட்டம், இத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கலாம் விஜய்க்கு சொல்லப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேணும். சொன்னதுக்கு அப்புறமும் இவர் லேட்டாக வந்தாரா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேணும். இப்போது இந்த விஜயுடைய இது வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் வந்து எங்கேருந்து வந்தது? கோல்டன் பேரிட்டோன் இந்தியா லிமிடெட் இவங்க தான் அந்த ஃப்ளைட் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி சார்ட்டர் ஃப்ளைட் கொடுக்கும்போது அவங்க ஏர்போர்ட்டில் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோன்னு சொல்லணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஏர்போர்ட்டில். ஏன்னா சென்னையும் திருச்சியும் அவ்வளவு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் டைம் கொடுக்கணும். இவங்க சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் டிபார்ச்சர் வந்து 8:45 AM கொடுத்தது. அதுக்கப்புறம் டிபார்ச்சர் கரெக்டாக 8:48, 3 நிமிஷம் கழித்து கிளம்பியிருக்காங்க. அப்புறம் அரைவல் திருச்சி 9:26. நான் எல்லாம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்கிறேன். இந்த இவங்கெல்லாம் வந்து சார்ட்டர் ஃப்ளைட் வந்து கிரீன்விச் டைமும் சொல்லுவாங்க, நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நான் சொல்கிறேன், அதையும் சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு இவங்க கொடுத்தது எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் டிபார்ச்சர் கொடுத்தது 9 மணி, 9 PM. எனக்கு இது வழங்கலை. ஏன்னா இவர் மீட்டிங் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 1 மணிக்கு ரசிகர்கள்ட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டினாங்க. 3 மணிக்கு மீட்டிங் துவக்கிறதா இருந்தது. கடைசியில் துவக்குனது 7 மணிக்கு. இப்போ 7 மணிக்கு மீட்டிங் துவக்குனா கரூர்லேருந்து இவருக்கு எஸ்கார்ட் இருக்கும், போலீஸ் பாதுகாப்பு இருக்குது இவர் போகிறதுக்கு, இவருடைய வண்டி போகிறதுக்கு. ரொம்ப அதிகமாக போனால் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அப்போ 3 மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்தா இவர் 10 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் வந்து ஒரு 3:30 மணிக்கு கிளம்புனா கூட 5:30 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இவர் எதுக்கு டிபார்ச்சர் 9 மணின்னு கேட்டார்? அடுத்து 9 மணின்னு கேட்டதை போஸ்ட்போன் பண்ணி டிபார்ச்சர் 10 மணி அப்படின்னு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணாங்க. கடைசியில் கிளம்புறது வந்து எப்போ கிளம்புனாங்க? 10:24 கிளம்புனாங்க. அப்போது நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அப்போ திட்டம் போட்டு தான் நம்ம லேட்டாக தான் போகணும்னு திட்டம் போட்டு தான் இதெல்லாம் நடந்ததா? இது விஜய்க்கு சொல்லப்பட்டது ஒரு முக்கியமான காரணம். இது விஜய்க்கு தெரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு, இல்ல விஜய்க்கு தெரிஞ்சேதா அது நடந்துச்சா, இல்ல சுத்தி இருக்கிறவங்க இதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா முன் வைக்கிறீங்க. நான் எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். மகிழன், உங்க பார்வை திருமா சொன்னது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னை பொறுத்தளவுக்கு திரும்ப ஒரு டாக்டிக்கலாக தான் ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு. விஜய் மீது வழக்கு தொடுத்து அவரை வந்து உள்ள தூக்கி வைக்கணுங்கிறத ஒரு மக்கள் கருத்தாக உருவாக்கணும்னு சொன்னால் வெளியிலிருந்து உண்மையிலே முற்போக்கு ஜனநாயக சக்திகள் அவங்க சைட்லேருந்து கோரிக்கைகள் வைக்கணும். இப்போ எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு அந்த இவர் மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் தவிர மற்றும் தாவைக்கா நிர்வாகிகள் பலர், அதில் விஜயும் இருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இப்போ விஜயை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால எந்த காரியத்தையும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கர்நாடகாவில் இத்கா மைதான்னு ஒரு இஷ்யூ,
அந்த இஷ்யூவில் வந்து அங்கே கொடி ஏற்றியே ஆகணும். சாதாரண மைதானம், ஓகே, அங்கே கொடி ஏற்றணும்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பிஜேபிக்காரங்க தொந்தரவு பண்ணுறாங்க. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அப்படிலாம் ஏற்ற முடியாது, சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி ஏற்ற விடலை. அதே வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்க சங் பரிவார கும்பல் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், அந்த கொடியை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கூப்பாடு போட்டு அதை இஷ்யூ ஆக்கி அந்த பகுதியில் தேர்தலில் ஜெயித்தாங்க. இப்போ சட்ட ரீதியாக எது சரி என்பதை விட அந்த காலச்சூழலுக்கு பொருத்தமான நடவடிக்கை நிதானமாக எடுப்பது என்பது தான் சரியாக வரும். விஜய் அரெஸ்ட் பண்ணுறதா, விஜய் முன்வைக்கிற பொலிட்டிக்கல் நரேஷனை அரெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ஓகே, விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதன் வழியாக விஜய் தன் மீது ஒரு அனுதாபம், அங்கே அன்றைக்கி அந்த வீடியோவில் பேசினதே கூட, சார் என் மேலே அவனை கை வைங்க, வேறு யாருமே பேசுகிறாங்க வந்து ஆக்சுவலி அந்த கோரிக்கையை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும், கரெக்டாக சப்டைட்டில் போட்டிருந்தா, சார் என்ன மட்டும் விட்டுங்க சார் அப்படின்னு தான் அதை கீழே வந்து சப்டைட்டில் போட்டிருக்கணும். அப்படி இல்லை, கட்சிக்காரங்க இப்போ வந்து நாங்கள் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோம், எம்ஜிஆர் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. இவங்களாம் எத்தனை நாள் சிறைவாசம் இருந்தாங்க, எதன் பொருட்டு சிறைவாசம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும், ஏற்றுக்கல. அண்ணா சிறை சென்றார், சமூக நீதி களத்தில் போராடி சிறை சென்றார், கலைஞர் சிறை சென்றார், காமராஜர் சிறை சென்றிருக்கிறார், ஈவன் எம்ஜிஆரும் சிறை சென்றிருக்கிறார். இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் போராட்ட காலத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க ஜெயிலுக்கு போய் தான் பயப்படுறாங்க, ஆனால் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. என்ன கொள்கை? கட்சிக்கு ஆட்சிக்கே வராத திமுக இந்திய அளவில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு களத்தில் நினைச்சு. ஆட்சிக்கு திமுக வரல, வந்தது 1967 ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறார். 1965 இந்தி திணிப்புக்கான முயற்சி இன்றைக்கும் பாஜக செய்தில்லை. 2 வருஷமாக கட்சி நடத்துறீங்களே, என்ன பண்ணுறீங்க? அரசியல் பயிற்சிங்கிறது ஏன் இன்றைக்கி வந்து இந்த இளைஞர்கள் மேலே, அந்த இளைஞர்கள் வந்து அவங்கள பற்றி குற்றம் சுமத்துறாங்க, எல்லாம் நட்டுறாங்க. 2 வருஷம் கட்சிக்குள்ளே ஆட்களை சேர்த்துக்கிட்டு எந்த விதமான அரசியல் பயிற்சியும் கொடுக்காம அந்த இளைஞர்களை மந்தைகளாக வச்சிருந்தது. இப்போ மந்தையில் ஒரு நல்ல ஆடு மேய்ப்பன் இருக்கிறார். விஜய் தன்னை ஆடு மேய்ப்பனாவே, நல்ல மேய்ப்பனாகவே கருதிக்கிட்டோம். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? ஆட்டை மேய்ச்சி கொண்டு வந்து கடையில் அடைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் விலைக்கு கசாப்பு கடைக்கு அனுப்புவார். சரி, எவ்வளோ நல்ல மேய்ப்பனாக இருந்தாலும் இவர் மந்தையாக வைத்து கொண்டிருக்க விரும்புவது அந்த பிரச்சனை. அப்போது தமிழ்நாட்டு அரசியலில் அக்கறை கொண்டிருக்கிற எல்லோருமே சேர்ந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும். இந்த இளைஞர்களை திசை மாறி போயிடாமல் விஜய் மேலே ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது, பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திரும்ப முன் வச்சிருக்காரு விஜய் இயக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நயினார் கொடுத்த பதில் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் தான் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அறிவிச்சிட்டாரு. அவர் எப்படி எங்களை இயக்க முடியும், அவரை நாங்கள் எப்படி இயக்க முடியும்? ஏன் மாநிலம் சொல்லட்டுமா, பிஜேபிக்கு அப்படி கொள்கை எதிரின்னு சொன்னாலும் தான் உங்களுக்கு வெக்கமே கிடையாது. நீங்கள் காலங்காலமாக என்ன சொல்கிறீங்க? அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, விஜய் எப்படியாவது கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துடணும். கொள்கை எதிரிகிட்ட போய் நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு கேட்குறீங்க. அப்போது நீண்ட கால ஒரு திட்டம், எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் விஜயை கேட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகலாங்கிறதுக்கு நீண்ட காலமாக பாஜக காத்திருந்தது. இது வரைக்கும் விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனம் வச்சு பிஜேபி என்ன மூவ்மெண்ட் எடுத்துருக்காங்க? 2 வருஷமாக கட்சி நடத்துகிறாரு, கொள்கை எதிரிங்கிறாரு. இல்லை அவர் வருவார் அப்படிங்கிற காத்திருப்பு இருக்குல்ல. இந்த தருணத்தை, இந்த கரூர் துயர சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு விஜயை கையை முறுக்கி எப்படியாவது இந்த பக்கம் வந்துருங்க, இல்லைனா திமுக ஏதாவது பண்ணிடுங்கிற ஒரு அச்சுறுத்துகிற வேலையை செஞ்சு அதுக்கான ஒரு கேம் நல்லா வெளிப்படையாக தெரியுது. அப்போது நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பேற்று இந்த பிரச்சனையில் ரொம்ப வெளிப்படையாக உண்மையாக விஜய் நடந்து கொண்டிருந்தாலே பாஜகவால் மிரட்ட முடியாது. விஜயனுடைய அல்லது அவங்க கட்சியினுடைய ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஜாமீன் கேட்டு எதுக்கு அலையிறீங்க? ஜாமீன் கேட்டு அலையிறாங்க, எங்களுக்கு கைது பண்ண. இது நேரடியாக போய் சட்டத்தை ஃபேஸ் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்கள். மக்களை ஃபேஸ் பண்ணால் மக்கள் ஒரு வேளை அந்த விரைவில் வரேன் அப்படின்னு சொல்லி அதை பேசினார் வீடியோவில் கூட. ஏங்க நீங்கள் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, சாவு வீட்டுக்கு என்னைக்கு போவீங்க? விரைவில் வருவேன். எந்த சாவு வீட்டில் யாராவது போய் விரைவில் வருகிறேன் அப்படி சொல்லுவாங்களா? உன்னை பார்க்க வந்து தொண்டர்கள், ஒரு அம்மா பேச முடியாமல், நீங்கள் வந்து பேச முடியாத நிலமையில் தன்னுடைய குழந்தைக்காக வாய் திறந்து அளவே முடியல, அந்த இடத்துக்கு கூட போகணும்னு உங்களுக்கு தோணலை, விரைவில் வருவேன்னு என்ன அர்த்தம்? ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அவங்க சொல்லுவான். எவ்வளோ கேனத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது வந்து மக்களை மிக துச்சமாக கருதுகிற ஒரு போக்கிலிருந்து வருது. நீங்கள் உண்மையிலே அவங்க இறந்து போனதுக்கு துயரமடைந்தேன், கவலை அடைந்தேன்னு சொன்னால் வீட்டை அடைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் வந்துருக்கு. அன்னைக்கே நீங்கள் வந்து 7 மணி நேரம் தாமதம் அங்கே வர்றீங்களே, அவசரமாக எப்படி ஏற்பட்டு போக முடிஞ்சுது? அங்கேயே நின்று அங்கே போயிருக்க வேண்டியதானே? ஒருவேளை போலீஸ் உங்களை தடுக்கிறது, திமுக சதி செய்கிறது, துணிஞ்சு நின்று மக்கள்கிட்ட ஓகே இந்த பிரச்சனையில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே நின்று இருந்தா. வழக்கமாக சினிமாவில் அவர் அப்படி தான் பண்ணுறாரு. ஏன்னா சினிமாவில் எடிட்டிங் கட்டிங் குட்டிங்லாம் இருக்கும், சுற்றி இருக்க ஜூனியர் எல்லா மக்கள் இருக்க மாட்டாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. டேக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் வா, இல்லை கட்டுன்னு சொன்னால் விலகி போயிரு, இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்.
அவர் வாழ்க்கையையும் அரசியலையும் அவர் வந்து கட்டுக்கும் டேக்குக்கும் இடையில அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால மக்கள் கட்டைக்கு வரமாட்டாங்க. நீங்கள் விஜய் மேலே செருப்பு வீசிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆமாம் செருப்பு வீசினாங்க. விஜய் மேலே கோவத்தில் கூட வீசாமல் இருந்துருக்கலாம். கீழே கிரவுண்டில் அந்த மக்கள் துயரப்பட்டு இறந்து கிடக்கும்போது அந்த குரலே உங்களுக்கு கேட்கல. உங்கள் கூட்டத்தில் இருக்க தொண்டர்கள் யாருக்கு அது வந்து முக்கியமான விஷயமா படல. ஒரு அம்மா சொல்லுது, நான் கீழே விழுந்து கிடக்கேன், என் மேலே ஏறி நின்று விஜயை பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு கும்பலை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல குற்ற உணர்ச்சி எங்கே வரணும்? என்னுடைய தொண்டன் செத்து கிடந்த போது அவனுடைய கூக்குரல் என் காதுக்கு கேட்காதவன்னு ஒரு கும்பலை ரெடி பண்ணி வச்சுட்டேனே, இதை நான் செம்மைப்படுத்தணும் அப்படின்னு தோணும். அப்படி இல்லாமல் அப்போ கீழே இருந்து என்ன பண்ணாங்க, செருப்பை தூக்கி எறிகிறாங்க. செருப்பை தூக்கி எறிகிறாங்க. அங்கிட்ட என்ன இருந்தது? அவங்ககிட்ட ஒரு வேளை கம்பு இருந்தால் கம்பை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, கட்டை இருந்தால் கட்டை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். செருப்பை தூக்கி எரிஞ்சதுக்கு பிறகும் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் என்ன சொன்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அப்போ அரசாங்கம் அரசு செய்யாமல் விஜயை பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குன்னு ஒரு அரசியல் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறது. விஜய் தயவு கூர்ந்து அதை கவனிக்கணும். ரைட், முடிஞ்சால் அண்ணா படிங்க, காமராஜர் படிங்க, நீங்களாவது படிங்க. ராஜகோபால்கிட்ட கேட்போம். ராஜகோபால் சார், நீங்கள் திரும்ப சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்றதை பற்றி நான் முக்கியமாக பேச விரும்பலை. இல்லை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஏன் கைது பண்ணலை, விஜய் ஏன் கைது பண்ணலை, விஜய் மீது ஏன் வழக்கு போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு திருமாவளவன். இதில் நீங்கள் என்ன வழக்கு போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கைது ஏன் செய்யலைன்றதை பற்றி காவல்துறை தானே முடிவு பண்ணணும். நம்முடைய காவல்துறை நிச்சயமாக ஒரு சாமர்த்தியமான ஒரு காவல்துறை, இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த காவல்துறை. இந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் நிச்சயமாக சரியான விசாரணை நடைபெறும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அரசு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார்களா என்பதுதான் முக்கியம். சரி, அரசில் வந்து எதாவது அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கா, அவங்க மேலே ஒரு தாக்கம், அவங்க மேலே ஒரு தபாவ், அது மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம். அது இல்லாமல் இருக்கும். அதாவது அரசுலேருந்து நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு அவங்கள திசை திருப்பக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் தயவு செய்து நடுவில் பேசாதீங்க. இல்லை, அவர் முடிச்சிருட்டோம். இல்லை, அவர் இல்லை சார், இப்போ திரும்ப கேட்குறது வந்து விஜயை பார்த்து காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அச்சப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? உங்களோட கருத்துக்களை என்ன? நீங்கள் வந்து விஜயை கைது பண்ணிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது வந்து திருமாவளவன் வந்து கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றார். ஓகே, அவர் வந்து கூட்டணியிலேயே அவர் வந்து சொல்லி பார்த்தாரா, முதலமைச்சரை அணுகி இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தாரா? கொடுக்காம பொது வழியில் இப்போ பேசுறாரா, இல்லை கொடுத்து விட்டு அது வந்து ஒன்றும் கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும் பொது வழியில் பேசுகிறார். கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும் எதையும் வெளிப்படையாக தைரியமாக பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கும் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஜனநாயகம் இந்த பக்கம் திமுக இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம்ல? இல்லை, நான் வந்து யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லை அதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் சொல்வதெல்லாம் இது வந்து அவர் சொல்வதனால இது காவல்துறை அப்படிதான் நடக்கணும்னு இருக்கா, இல்லை இப்படிதான் நடக்கணும்னு இருக்கா? காவல்துறை நேர்மையாக ஏன் செயல்பட முடியாது? நீங்க சொல்லுங்க, காவல்துறை ஏன் நேர்மையாக செயல்பட முடியாது? உங்களோட பார்வை இதுல என்ன? விஜய் மேல வழக்கு போட்டுருக்கணுமா, போட்டுக்க தேவையில்லையா? நான் தான் சொல்றேன், அதாவது காவல்துறையில வந்து உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அதாவது திரு விஜய் வந்த பொழுது அவருடன் கூட எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒரு கணக்கு வந்து 4000 பேர் அவரோட கூட வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு 10,000 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதியில அந்த 10,000க்கு பதிலாக 20,000மோ 20,000த்துக்கும் மேலாக மக்கள் அந்த எண்ணிக்கை ஏற்கனவே மக்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 20,000த்துக்கும் மேலே மக்கள் அங்கே இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 4,000 பேர் வந்தாக்க அது ஒரு அலை மோதும் போல் அது வந்து இவங்க மேலே வந்து மோதும் பொழுது நிச்சயமாக ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும். அதுதான் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த 4,000 பேரோ 5,000 பேரோ கூட வந்தவங்களை அங்கே வந்து நிறுத்திட்டு பார்டர்லேயே நிறுத்தியிருக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டு ஒரு மைதானத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா யார் மைதானத்துக்கு கூட்டு போவாங்க? பிரச்சனையை தவிர்த்து யார் கூட்டு போயிருக்கணும்ன்றீங்க மைதானத்துக்கு? இது வந்து இல்ல சார், மைதானத்துக்கு யார் கூட்டு போயிருக்கணும்? போலீஸ் தான் கூப்பிட முடியும். போலீஸ் கூப்பிட்டா வருவாங்களா சார்? அங்க இருந்து அந்த கூட்டம் அந்த ஆக்ரோஷம் எல்லாம் பாத்தீங்களா? இத பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து அரசாங்கத்துடைய வலது கை, புரியுதா? அதாவது அரசாங்கத்துடைய சக்தியை வந்து எது பிரதிபலிக்கிறதுன்றதுனா போலீஸ் தான், காவல்துறை. காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து சட்டப்படி நடக்கணும் பயம் இருந்தது. ஒரே ஒரு நிமிஷம் கட்டுப்படாம அவர் ஒரே நிமிஷம் முடிச்சாரு. அவங்க தலைவரை பார்க்கணும், விஜயை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் அங்க காத்திருக்காங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் அப்படியே அங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே போயிருவாங்களா? இல்ல, நான் சொல்றது இப்ப நாளைக்கு வந்து அதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு. எப்படி செய்யணுன்றதுக்கு சில வழிகள் இருக்கு. அதுக்கு நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். நான் ஹோம் செக்ரட்டரியா இருக்கிற போது இதெல்லாம் கையாண்டு இருக்கோம்.
நான் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற போது இந்த வழிகளெல்லாம் கையாண்டு தான் நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை அந்த ஐடியாவை இல்லை சொல்லியிருக்கேன். இல்லை இல்லை அந்த ஐடியா அவர்கிட்ட கேட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி உங்க கருத்து என்ன? விஜயை வந்து இதுல கைது பண்ணணுமா, அவர் மேல வழக்கு போடணுமா, இல்ல போட்டிருக்க தேவையில்லையா, அதை சொல்லுங்க முதல்ல. அடுத்த பாயிண்ட். இந்த 2 ஆண்டுகள் நான் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தபோது இந்த மாதிரி பல வழிமுறைகளை கையாண்டு தான் பிரச்சனைகள் வராமல் நாங்கள் பார்த்து கொண்டோம். சரிங்க சார். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சிம்பிள் வழி. அவரை வந்து யார் தொடர்பு கொண்டிருப்பாங்க? அங்கே நார்மலாக ஒரு எஸ்பிசிஐடி அங்கே ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ இருப்பார். அவர் வந்து புஷி ஆனந்த் விஜயோட பேச முடியுதோ முடியலன்னா கூட புஷி ஆனந்தோ கூட அவரோட வண்டியில் யாரெல்லாம் வராங்களோ பயணிக்கிறாங்களோ அவங்கள வந்து தொடர்பு கொண்டு உங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசணும், வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கே வந்து அவரை இறக்கி இந்த மாதிரிங்க நீங்கள் வந்து நேரம் இல்லை இவ்வளோ பேர் போனீங்கன்னா ஏற்கனவே 20,000 பேர் 25,000 பேர் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அங்கே வந்து இதுக்குள்ள இந்த முன்னாடிலாம் வராதீங்க, கூட்டமாக இருக்குது, இங்கே நின்னே பேச. இல்லை அது வந்து அப்புறம் நடந்தது. அது அப்புறம் நடந்தது. எல்லாம் தெளிவா இது வந்து ரொம்ப கடைசியா நடந்தது. ராஜகோபால் சார் இந்த விஷயங்கள்லாம் இல்ல இதெல்லாம் ரொம்ப கடைசியா நடந்தது. நடுவுல அவர் வந்து குறுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் நானும் குறுக்கிட வேண்டியிருக்கும். நான் ஒண்ணுமே சொல்லல ராஜகோபால் சார். நான் ஒண்ணுமே சொல்லல ராஜகோபால். இந்த விஷயத்தை பேசிட்டு தான் இருக்கோம் நம்ம தொடர்ந்து. சரி, அடுத்ததுக்கு போவோம். எனக்கு இந்த கைது விவகாரத்துக்கு வாங்க, இந்த வழக்கு பதிவுக்கு வாங்க. வழக்கு பதிவுன்றது வந்து காவல்துறை, அதாவது இதில் உண்மைகள் வெளியில் வரணும். உண்மை எப்போ வெளியில் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து காவல்துறையை நேர்மையாக விசாரிக்க விட்டீங்கன்னா தான் அது உண்மை வெளியில் வரும். காவல்துறையில் நீங்கள் நல்ல அதிகாரியை விசாரணை அதிகாரியாக போட்டு இதை விசாரணை செய்ய அனுமதிச்சிங்கன்னா நிச்சயமாக 2 நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம காவல்துறை சாமர்த்தியமான காவல்துறை, நிச்சயமாக கண்டுபிடிச்சோம் 2 நாளில். இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. 2 நாளில் விஜய் நீங்கள் வந்து எனக்கு அந்த கைதா அந்த வழக்கு பதிவு அதுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க நீங்க. இல்லை அதாவது வழக்கு பதிவு பண்ணுவது யாருடைய அதிகாரம்? காவல்துறையோட தான், அரசாங்கத்தோட தான். சரி. போலீஸ் ஸ்டேஷன், அதாவது எப்பவுமே ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் தான் அதில் ஃபைனலாக இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி. அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அந்த கேஸில் யாரை நம்ம சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அவர் தான். நீங்கள் என்ன தான் டைரக்ஷன்ஸ் மேலேருந்து கொடுத்தாலும் கடைசியில் எழுத போகிறது அவர் தான். அவர் எப்படி அந்த முடிவு எடுக்கிறாரு? அவர் வந்து எடுக்கிறது அந்த கள நிலவரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அவர் அந்த முடிவு எடுக்கிறார். அந்த ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டத்தில் அந்த ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி முடிவு எடுக்கணும்னா அங்கே என்ன நடந்ததுன்றதை பார்த்து அதுக்கு யார் காரணன்றதை பார்த்து, அந்த காரணத்து மட்டும் இல்லை, அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து நேரடியாக காரணமாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து மறைமுகமாக அது காரணமாக இருக்கலாம். 2 பேரையும் அவங்க அதில் சேர்த்து தான் ஆகணும். அப்பதான் விசாரணை பண்ண முடியும். உங்களோட தான் சார் நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வந்து நேரடியாக தகவல்கள் எல்லாம் இல்லாம நம்ம வந்து இதை பற்றி பேச முடியாது. சரி, ஓகே 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 ஓகே. யாழ்னி இதுல வந்து தமிழ்நாடு அரசு அச்சப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார்ல, அங்க இருந்து உங்ககிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி? முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சொன்னதுல இருந்து, போலீஸ் தான் வந்து அங்க இருந்த அந்த ரசிகர்களை வந்து ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொன்னார் இல்லையா? விஜயே போலீஸ் சொல்றதை கேட்கல. விஜயே போலீஸ் சொல்றது கேட்காத இருக்கிற ஒரு நிலைமையில அங்க இருக்க ரசிகர்கள் எப்படி கேட்பாங்கன்றதா என்னோட கேள்வி. ஒரு நிமிஷம் நீங்க பேசலப்ப நான் வாயவே நான் திறக்கல. லெட் மீ finish it. இல்ல என்னோட பாயிண்ட்காக நீங்க பேசலாம் சொல்றேன். இல்லனா எனக்கு அப்புறம் அவங்க முடிச்ச அப்புறம் பேசுறேன். அவங்க முடிச்சிட்டு I will not talk but you must give me a chance after. அவங்க முடிச்சிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே. அங்க அவர் விஜய் வந்து அங்க வரார். ஆல்ரெடி 7 hours 7 மணி நேரம் லேட்டா வரார் கரூருக்கு, நாமக்கல்ல இருந்து. கிட்டத்தட்ட less than 60 kilometers, கரூர் டு நாமக்கல் less than 60 kilometers, maximum 1.5 hours. சரிங்களா? ஆனா 7 மணி நேரம் தாமதத்துல வரார் இவங்க கொடுத்த டைமுக்கு. வரப்ப அங்க கூட்டம் அவ்வளவு அதிகமா இருக்கு, இதுக்கு மேல வண்டி அவர் பஸ்ஸை வந்து போறோம் அப்படின்னா அங்க இருக்க தொண்டர்களை 2 சைடும் வந்து விலக்கணும். நார்மலா ஒழுங்கா ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து மக்களை கொஞ்சம் பின்னாடி போக சொல்லிட்டு அங்க வந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி யாருக்கும் அடிபற்ற கூடாதுன்றதுக்காக அதை பண்ணிட்டு வர கேரவனை வர வைப்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த ஒரு கட்டமைப்பும் டிவிகேல கிடையாது. அங்க இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகம் அங்க வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்கல. ஏன்னா அதுக்கான முன்னெடுப்பை வந்து விஜய் அவர்கள் எடுக்கவே இல்லை. சரிங்களா? அங்க வந்த உடனே ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து போலீஸ் அவங்களை நிப்பாட்டி சொல்றாங்க, இதுக்கு மேல வண்டி போக முடியாது, நீங்க இங்கேயே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நாங்க போய் தான் ஆவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போலீஸ் வந்து மக்களை தள்ளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போகுது. அப்ப விஜயே கேட்காத போது அப்படி போலீஸ் வண்டி போலீஸ் சொல்றது கேட்காம விஜயோட வண்டி போகிறப்பதான் மக்களுக்கு வந்து நெரிசல் ஆகி அங்க வந்து எல்லாரும் உழுகுறாங்க, மயக்கம் போட்டு உழுகுறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் உழுந்து மூச்சு விட முடியாம தவிச்சு செத்து போறதுக்காக காரணமே அதுதான் ஒண்ணு. அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த கும்பலை வந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் போலீஸ்னால அப்படின்றது என்னோட கேள்வி. சார் வந்து அடுத்த ரவுண்ட்ல அதுக்கான பதில் சொல்லிட்டோம். அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு ஜனநாயக நெறின்னு இருக்கு சார். டிஎம்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வழியாக தான் வந்து எந்த ஒரு
டெசிஷனும் எடுக்கிறோமோ சரி. இந்த விஷயத்துலையுமே வந்து டிஎம்கே இங்கே யாருக்குமே எல்லாம் பயப்படல. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்மீடியட்டாக செயல்பட்டு இதை விட ஃபாஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே செயல்பட்டு நம்ம பார்த்துருக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் இமீடியட்டாக அங்கே போகிறதா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கரூரில் இருக்கிற மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மினிஸ்டராக இருக்கட்டும், இமீடியட்டாக அங்கே போய் பாருங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இம்மீடியட்டாக ஒரு 1 man கமிஷனை போட்டு அதுலேயும் வந்து ரிட்டையர்டான நீதியரசர் அவங்க தலைமையில் அந்த கமிஷன் வந்து இப்போ வந்து செயல்பட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. மகிழன் தோழர் பேசுகிறப்ப சொன்னாங்க, அந்த எஃப்ஐஆர்லேயே பார்த்தோம் அப்படின்னா புசி ஆனந்த் மற்றவங்க பேரெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டுட்டு அண்ட் அதர்ஸ் மற்றும் மற்ற டிவிகேயோட ஃபங்க்ஷனரிஸ் மற்றவங்க யார் வேணாலும் இது என்னன்னா விசாரணை நடக்க யாரெல்லாம் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட பேரெல்லாம் உள்ளே வர அதுக்கப்புறம் அவங்க மேலே விசாரணை எஃப்ஐஆர் போட்டு அவங்க பேரையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்ட சொன்னோம் இல்லையா, நிப்பாட்ட சொன்னப்ப அங்கே வந்து ஆதவ் அர்ஜுனா அவராகவே சொல்லிட்டாரா, இல்லை அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் அவங்களாலே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் உள்ளே போய் தான் பேசுவோம்னு சொன்னாங்களா, இல்லை விஜய் தான் இல்லை நான் அங்கே தான் போய் பேசுவேன் ஏன்னா அங்கே தான் ஃபோக்கஸ் லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அங்கே தான் போய் பேசுவேன்னு விஜய் சொன்னாரா அப்படின்றத நமக்கு தெரியாது. நம்மளாம் எப்படி டிவிக்கு எப்படி இப்போ வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுதோ அந்த மாதிரி கான்ஸ்பிரசி வந்து ஒரு கவர்மெண்ட் பேச முடியாது, அந்த மாதிரி கான்ஸ்பிரசினால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதனால தான் இந்த விசாரணை இப்போ நடக்குது. இந்த விசாரணை நடந்துட்டு அதில் விஜயும் இம்ப்ளிகேட்டட் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மேலேயே எஃப்ஐஆர் எடுக்கப்படும், அவர் பேரும் சேர்க்கப்படும், அவர் மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே வந்து யாருக்கும் இங்கெல்லாம் பயந்துட்டுலாம் இல்லை. இது இந்த பயப்படுறது எல்லாமே வந்து விஜய் வந்து இன்னும் ஒரு நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த டிவிக்கோட அங்கே வந்த ரசிகர்களை வந்து நம்ம சொல்கிறோம், இன்னும் ரசிகர்களாகவே வராங்க. விஜயே இன்னொரு ஆக்டராக தான் சார் அங்கே போகிறார். இப்போ வரும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு போன ஒரு டிவிக்கே தொண்டரா இல்லை விஜயோட ரசிகரா அப்படின்றது தெரியல. அவர் சொல்றாரு, அவரால் ஏன் லைட் ஆன் பண்ண முடியல வர வழியில, அவரை பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும், அவரோட வந்து கட்சியில இருக்கிற பெரிய ஒரு ஈடுபாடோட வந்திருக்கவங்க சில பேர் தான். ஆனா ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் அத்தனை பேர் வந்து நிக்கிறோம். அவரால் அங்கேயே அவர் லைட் ஆன் பண்ணிட்டாருன்னா அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே போய் கிளம்பிட போறாங்க. இவர் லைட் ஆன் பண்ண மாட்டாரு, அவர் மூஞ்சை காமிச்சிக்க மாட்டாரு, ஏன் ஷட்டரை வேற போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவரை பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துட முடியுதா அப்படின்றதுக்காக முன்னாடி வந்து அவ்வளவு நெரிசல் ஏற்படுது. அப்ப இந்த ஒரு டாக்டிக்கை விஜய் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றாரு. ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆடிட்டு இருக்காரு அவர் அந்த ரசிகர் கூட. அங்க பேசுறதும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான நேரத்துல தான் பேசுவார். அது யூ டோ நாட் கிவ் யோர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்காது அப்படின்றது வந்து இந்த ஹீரோஸ் கூட ஒரு சைக்காலஜி. அதே சைக்காலஜியை இவர் இன்னமும் ஃபாலோ பண்ணி இவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்போம். இவர் லைட் ஆஃப் பண்ணா எல்லாரும் அங்க இருக்கவங்க கத்துறாங்க, லைட் ஆன் பண்ணா குஷியா குதிக்கிறாங்க. அதை வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல வந்து பாலச்சந்தர் சார் சொன்னார், விஜய் வந்து அதுக்கு அதை பத்தி எதுவுமே பேசல, தொண்டர்களை வந்து கண்டிச்சு எதுவும் பேசல அப்படின்னு. விஜய் பேசினாரு சார். என்ன பேசினார்னா, அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை மீண்டும் அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணார், ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எல்லா கட்சிக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த தொண்டர்கள் கிட்ட போய் நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க, என்ன சார் பயந்துட்டீங்களா, இதெல்லாம் படத்துல பேச வேண்டியதை வந்து இன்னமும் நீங்க வந்து ஹீரோவா தான் களத்திலையும் பேசுவீங்கன்னா எப்பதான் நீங்க அரசியல்வாதியா பேசுவீங்க, எப்பதான் உங்க கட்சியை வந்து அரசியல்மயப்படுத்துவீங்க. இப்ப டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார், இளைஞரணி சார். இளைஞரணியில இப்போ ஆட்களை சேர்க்கிறோம், வராங்க சார், வந்து சேர்றாங்க சார் கட்சியில. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதி, மாவட்டம் கிடையாது, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அவங்களுக்கான பாசறை நடக்குது சார், திராவிட பாசறை நடக்குது சார், வரலாறு அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்குறோம் சார், அரசியல்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், அரசியலையும் தாண்டி இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்படிதான் சார் ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு வந்து டெபுட்டி சிஎம் வந்து ஒரு இளைஞரணி செயலாளராக அந்த வேலையை வந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாது. தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பார்த்தோம்னாலே ஒரு வெல் எஜுகேட்டட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. இன்னைக்கு மற்ற இங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து வடமாநிலத்தை பற்றி பேசுகிறோம்ல, இங்கே வந்து ஒரு ரேஷனல் ஹிஸ்டரி, ரேஷனல் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு. அதுக்கான காரணம் என்ன, நம்ம இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அரசியலை வந்து வரலாறு சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்தால் நீங்கள் போய் ஒவ்வொரு வாட்டியும் கேரவனில் நிற்பீங்கன்னா உங்களோட ரசிகர்களும் ரசிகர்களாக தான் வருவாங்க, அவங்க தொண்டர்களாக மாற மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு கரூரில் நடந்ததுக்கான முழு காரணமே விஜயோட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த விளம்பர வெறின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதுக்கான காரணம். நம்ம பேசலாம். சுமந்தும் இணைஞ்சிட்டாரு. பேசலாம். ஒரே ஒரு விஷயம் சுமந்த் வந்து ரொம்ப நேரமா இருக்காரு, அவரோட பார்வை கேட்டு வந்தாரு. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்க எப்படி தவிர்த்து இருக்க முடியும்ன்றது முக்கியமான பாயிண்ட் வந்து இல்ல, சுமந்த் கேட்டு வந்தறேன். நம்ம பேசலாம் நிச்சயம் பேசலாம். ராஜகோபால் சார் பேசலாம், சுமந்த் சார் கேட்டு வந்தறேன். சுமந்த் சார், திரும்ப வச்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்குது இல்ல, இது வந்து மறைமுகமா, அதாவது வந்து விஜயை வந்து கைது செய்யறதை நோக்கி நகர்த்துறதுக்கான முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல இல்ல, இவங்க சொல்லி தானே அவர் செய்வாரு. திமுக சொல்லாம எப்படிங்க அவர் தன்னிச்சையா போய் சொல்லுவாரா? இவங்க வந்து இவர் ஒரு நிமிஷம் மேடம், நான்
இவ்வளோ நேரம் குவைட்டாக உட்காந்துருக்கிறேன், தயவுசெய்து Okay, நான் okay, பேசிடுறேன். okay, sir. அதுக்கப்புறம் Okay, நீங்க okay. கவுண்டர் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே அன்னைக்கு கேட்டபோது ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலை முதலமைச்சர்னு கேட்டாக்க, அங்கே ஒவ்வொருத்தராக செத்தாங்க, இங்கே ஒரே டைமில் செத்தாங்கன்னு சொன்னவர். ஸோ அந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு அவருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். ஸோ தன்னிச்சையாக வந்து அதுவும் என்ன, அதாவது மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்கள்னு நினைக்கிறார் பாருங்க. காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏங்க இவ்வளோ பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸு, காவல்துறை டிஜிபி வந்து விஜய் மேலே கேஸை போடுங்கன்னு சொல்லுவாருங்களா மேலே கேட்காம? என்ன மக்களை வந்து அடிமுட்டாள்கள் என்று காவல்துறையை மட்டும் சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு அரசாங்கத்தை நோக்கி தான் அவர் கேள்வி ஈவன் எழுப்புறாரு. மினிஸ்டரால கூட முடியாதுங்க. சிஎம் கிட்டேந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ்ல சிஎம் இடம் இருந்து உத்தரவு வந்தாலே தவிர எஃப்ஐஆர் விஜய் மேல, விஜய் பேரு எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுவது யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க திரு ராஜகோபால் இருக்காரு, திரு பாலச்சந்திரன் இருக்காங்க, கேளுங்க அவங்கள கேளுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸில் அங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டரே முடிவு எடுத்துருவாரா விஜய் பேரை சேர்க்கலாம் எஃப்ஐஆர்லன்னு? இல்லை எஸ்பி எடுப்பாரா? என்னங்க இது? வாட் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் திஸ்? அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இவர்கள் ஒரு 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 காயை நகர்த்துறாங்க. நம்ம டைரெக்டாக சொன்னால் நெகட்டிவாக போயிடும், வேண்டாம், இவரை வச்சு சொல்லலாம். எப்படிமோ இருக்காங்களே, திருமா இருக்காரு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இல்லை செல்வ பெருந்தகை இருக்காரு, இவங்களை வச்சு ஏதாவது ஒன்று சொல்ல வைக்கலாம்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் தான் இதை பார்க்கணுமே தவிர, இது விஜய் மீது ஒரு ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு முன்னோட்டம், ஒரு ப்ரீவியூ, அவ்வளோதானே தவிர தன்னிச்சையாக காவல்துறை ஏன் அலட்சியம் காட்டுகிறது? என்னங்க ஜோக்கு மாதிரி இருக்குது. காவல்துறை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயம், இதை அன்னைக்கு நீங்கள் காவல்துறை மீது நாங்கள் வந்து விசாரணை குழு வச்சுட்டோம், இந்த சம்பவம் என்ன எதனால் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், காவல்துறை மேலே எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ரெவன்யூ செக்ரட்டரி, ஏடிஜி, டிஜி எல்லாரும் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இங்கே எந்த தவறும் கிடையாது. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல நடந்த சம்பவங்கள், அதுக்கப்புறம் முந்தைய விஜய் மீட்டிங்ஸில் நடந்ததெல்லாம், நீங்கள் அந்த மீட்டிங் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எதை கிளாரிஃபை பண்ணுறீங்க? கரூரில் நடந்த சம்பவத்தில் என்ன சோஷியல் மீடியாவில் போகிற ரூமர்ஸ், அதை வந்து குவைட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறீங்க. அதில் வந்து முந்தைய மீட்டிங்கில் எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க, அது சொல்லும் போதே இந்த மீட்டிங்கினுடைய அந்த பிரஸ் மீட் இல்ல சார், இல்ல சார், சார் ஒரு செகண்ட் சுமன் சார், அவர் ஒரு ஹாபிச்சுவல் ஆஃபெண்டர். இதுக்கு முன்ன நான் வந்து பல இடங்களுக்கு போனேன், அங்கெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் இல்லையா? அத சுட்டி காட்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லைங்க. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டார்ல. அதுதாங்க கரூர்ல மட்டும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனால் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து திமுகவில் இருந்தோ ஈவன் ஒரு அமைச்சர் யாராவது வந்து அந்த அந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பிஜே மியூசிக் வேற போட்டுருந்தாங்க அந்த வீடியோ. திமுக செஞ்சாக்க அது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. சுமன் சார், மேடம் நீங்க பேசும்போது நான் ஏதாவது பேசுறேன்னா ஏன் அஜிடேட் ஆறீங்க? ஒரே நிமிஷம் முடிச்சிரட்டும். இல்ல எனக்கு புரியல ராஜா, நான் இவ்வளவு நேரம் அவங்க பேசும்போது நான் ஏதாவது வார்த்தை பேசுறேனா? இல்ல சுமன், ரெண்டு சென்டென்ஸ் பேசன உடனே இன்டரப்ட் பண்ணா, இதுதான் நம்ம இவர் மணி சொல்லுவார்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தானே. சரி முடிங்க சார். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இருங்க ஒரே நிமிஷம், இந்த ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி கோயிங் ஆன். கமிஷன் ஆஃப் என்கொயரி எப்படியுமோ காவல்துறை கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட உங்களுடைய என்ன நடந்தது என்ன ஏதுன்னு அவங்க வியூ வெர்ஷன் ஆஃப் இவெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்கிப்பாங்க, உள்வாங்க போகிறாங்க. கமிஷன் ஆஃப் என்கொயரி அரசாங்கத்தை கேட்காமே நடக்குமா? நடக்காது. ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம் இஸ் டு ப்ரீஜட்ஜ் தி ரிசல்ட் ஆஃப் த கமிஷன் ஆஃப் என்கொயரி. எங்கள் மேலே தப்பு கிடையாது, அவ்வளோதான் சொல்லியாச்சு. அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் கிடையாது, காவல்துறை மீது எந்த தவறும் கிடையாது. இது எல்லாமே விஜயினுடைய தப்பு, தாவகாவுடைய அமைப்பாளர்களுடைய தப்பு, வேற யாருடைய தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷம் இருங்க, இங்க ரெண்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள கேளுங்க. லா அண்ட் ஆர்டர்ல வேர் டஸ் த பக் ஸ்டாப்? இறுதியாக யாரிடம் பொறுப்பு இருக்கிறது?
விஜயிடம் பொறுப்பு இருக்கிறதா? 100க்கு 100 இருக்கிறது. விஜய் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா? எஸ், நான் சொல்றேன், விஜய் மேல் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு தானே இங்க வந்தாங்க. புசி ஆனந்த பார்க்கறதுக்கோ நிர்மல்குமாரை பார்க்கறதுக்கோ வந்தாங்க இந்த கூட்டம். ஸோ விஜய் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அரசு ஏன் தயங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், இவென்ச்சுவலா ஒரு அரசாங்கம் எங்களுக்கு பொறுப்பே கிடையாது, எங்கள் சைட்ல இருந்து தப்பே கிடையாது, லா அண்ட் ஆர்டர்ல ஒரு கிரவுட் கண்ட்ரோல்ல ஒரு ஸ்டாம்பீட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஸ்டாம்பீட் நடந்துச்சு. பெங்களூர் போலீஸ் கமிஷனரா வந்து அங்க ஆர்கனைஸ் பண்ணாரு. ஆர்சிபி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டாம்பீட்ல 11 பேர் இறந்தாங்க. வித்தின் 24 hours பெங்களூர் போலீஸ் கமிஷனர் உட்பட 8 மூத்த போலீஸ் அதிகாரிகள் வேர் சஸ்பெண்டட் அண்ட் ஷண்டட் அவுட். நடந்துச்சா இல்லையா? சரி, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கரூர்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் மீது கூட நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை. ரைட், ஓகே ஓகே. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க எங்க யார் மேலேயும் தப்பு கிடையாது, எல்லாமே விஜய் மேல தப்பு இருக்குங்க, 100% தப்பு இருக்குங்க. ஆனால் விஜய் மேல 100% அவர் மேல மட்டும்தான் தப்பு இருக்கு, அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரைட், இதுக்கு பாலச்சந்திரன் குறுக்கிட்டாரு. பாலச்சந்திரன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டு பாலச்சந்திரன் சார், அதாவது விஜய் மேல தப்பு இருக்கு, அதே நேரத்தில் வந்து அரசாங்கத்தின் மேல தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. அதே நேரத்தில் இப்ப திரும்ப பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்து திமுக சொல்லி தான் பேசிருக்காரு, இன்னும் நாளைக்கு வந்து செல்வப்பிரதியை கூட இதை பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, இந்த கருத்து சுமந்துடைய கருத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அப்படின்னா கும்பமேளாவில் அனுப்பாமல் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 15 பேர் செத்தபோது அனுப்பாத ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்து இங்கே அனுப்புனாங்களே பிஜேபி, எதுக்காக அனுப்புனாங்க? விஜய்க்கு சப்போர்ட்டா? அப்போ விஜய் பேச வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக சொல்லி சொன்னாங்களா? இவர் வந்து அடிப்படை தவறு நான் பேசி முடிச்சுக்கிறேங்க. அரசியல் செய்யறாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ அரசியல் செய்கிற உரிமை எல்லாருக்கும் என்னங்க? என்ன பேச மாட்டீங்க? நீங்கள் பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன். Let me complete, Sumant. You are not allowing me to talk at all. That's very unfair. நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது, இப்போ அவங்க அரசியல் பண்றாங்களே, அந்த பண்ற அரசியல் அத்தனை விஜய்க்கு தானே சாதகமா போகுது. அப்போ விஜய் சொல்லி விஜய் கூட ஆலோசனை நடத்தி இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அரசியல் செய்கிற உரிமை வந்து எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்குது, திருமாவளவனுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அது எந்த விதத்தில் நியாயமாகும்? எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அரசியல் பண்ணட்டும். இட் இஸ் as simple as that. சின்னசாமி ஸ்டேடியத்தை பற்றி சொன்னீங்களே, சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து போலீஸ் கமிஷனர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? இட் வாஸ் ப்ரூவ்ட் தட் ஹி கேவ் ராங் இன்ஃபர்மேஷன். நீங்கள் மறக்க முடியுமா? அதை ஆன் ரெக்கார்ட் அவர் வந்து தெரிஞ்சு செய்யலை, ஆனால் ஹி கேவ் ராங் இன்ஃபர்மேஷன். அந்த பேசிஸில் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து நான் கேட்குறேன், இந்த 27,000 பேர் வரலன்னு சொல்லி சொன்னாரா ஏடிஜிபி அல்லது எஸ்பி? நடந்தது அப்படி சொல்லியிருக்காங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்போ திரும்ப நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வரோம்னா, இப்போ இது ராஜகோபால் வந்து ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர், அதுக்கு முன்னாடி திறமையான ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர். அவருக்கு வந்து மாப் சைக்காலஜி நிச்சயமாக புரியும். அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் 5,000-8,000 பேர் கூட வந்தாங்களே, அவங்கள தனியாக அங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்கலாமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மாப் சைக்காலஜிங்கிறது என்னது? தேர் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போலீஸ்காரனை திட்டுறதுக்கு மாபா இருக்கும்போது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி மாபா இருக்கும்போது யார் பேச்சை கேட்பாங்க? கட்சி தொண்டர்கள் பேச்சை கேட்பாங்க. நான் சின்ன வயசில் நான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருந்த வரைக்கும் 23 வயசு வரைக்கும் நான் பொலிட்டிக்கல் மீட்டிங், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் போயிருக்கேன். கட்சி தொண்டர்கள் அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம், இவங்க வந்து கருப்பு சிவப்பு சட்டையோடு வருவாங்க டிஎம்கே, இவங்க வந்து மூவண்ண கலரோடு வருவாங்க, இப்படி தான் யூனிஃபார்மோடு வருவாங்க. வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? அங்கே உள்ளவங்களை பார்த்தோம், அவங்க லோக்கல் பீப்புள், அந்த தொண்டர்கள், அவங்களுக்கு லோக்கலில் எல்லாரும் தெரியும். அக்கா கொஞ்சம் தள்ளி போயிருங்கக்கா, இங்கே இருந்தால் பிரச்சனை வரும், அண்ணே நீங்கள் மேலே ஏறுறீங்க, வேண்டாம் அண்ணே, இப்படி சொல்லும் பொழுது போலீஸ்காரங்க அவங்க கூட சேர்ந்து பேசும்போது தான் போலீஸ் வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இருக்கும். இல்லைன்னா போலீஸோட கன்ஃபரன்டேஷன் இருக்கும். இப்போ 8,000 பேர் வரும்போது அப்படி ஒரு கன்ஃபரன்டேஷனிஸ்டாக வந்தா, அவங்க டாக்டர் கரெக்டாக சொன்னாங்க, விஜயே வந்து அந்த பேச்சை கேட்காத போது அவர் தொண்டர்கள் வந்து பேச்சை கேளுங்கன்னு சொன்னாரா, சொல்லுவாரா? அப்போ அங்கே கன்ஃபரன்டேஷன் வரும்னா அங்கே என்ன நடக்கும்? அங்கே வந்து ஷூட்டிங் வரைக்கும் போக வேண்டியிருக்கும், வேறு வழி கிடையாது. அப்படி ஒரு ஷூட்டிங் வரைக்கும் போகிற சூழ்நிலையை எந்த ஒரு அரசும் தவிர்க்கத்தான் பார்க்கும், அதை ஏற்படுத்த பார்க்காது. இதுதான் உண்மை. ராஜகோபால் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு சென்டென்ஸ். பிரச்சனை எப்படி சார், ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட் சார். இந்த பிரச்சனையை, அதாவது பிரச்சனை உருவாயிடுச்சு, பிரச்சனையை எப்படி தவிர்த்திருக்க முடியுன்றதை பற்றி இப்போ பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் அனுபவம் போதாதா இல்லைன்னா புரிதல் இல்லையான்னு எனக்கு தெரியல. இருங்க, இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், என்னோட பாயிண்ட்டுக்கு நீங்க கவுண்டர் பண்ணிருக்கீங்க. You must give me 2 minutes to explain. I'm talking to the host. No, I am just, so you are now countering me in between. See, the question is,
அவங்க வந்து எப்படி தடுத்திருக்க முடியுன்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அவங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் வந்து காரணம் கிடையாது. இருங்க, கைண்ட்லி டோன்ட் இன்டர்ஃபியர் நவ. இது ப்ளீஸ் அலோவ் மீ 2 minutes டு கண்டினியூ. நீங்க டாபிக் வாங்க சார். நான் டாபிக்கு தான் வரேன். அவர் சொல்லட்டுங்க. நான் நீங்க தான் பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க. அவரும் திரு பாலச்சந்திரன் ரைஸ் பண்ணியிருக்காரு. நீங்க ஏன் சொல்றீங்க? நான் உண்மையில சொல்றேன், அந்த இடத்துல நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இதுக்கு முன்னாடி கூட்டம் நடந்ததா? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினாரா? அந்த மினிட்ஸ் எங்க? அதை காமிங்க. 1. 2வது 10,000 பேருக்கு நீங்க அனுமதி எப்படி கொடுத்தீங்க? அப்ப 10,000 பேருக்கு வச்சு தான் நீங்க 500 போலீஸ்மேன் போட்டேன்னு சொல்றீங்க. 20,000 பேர் இருக்காங்கன்னா அதிகமா போலீஸ்மேனுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும். நீங்க நடுவுல பேசாதீங்க. இப்போ ராஜகோபால் அதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல கொடுக்கல. அவங்க ஏடிஜிபி சொல்றாரு 500 பேர் தான் நாங்க போட்டோம். இருங்க, ஏடிஜிபி இருங்க, அது பாயிண்ட் இல்லங்க. பாயிண்ட் அது இல்ல. நீங்க போய் பேசுறீங்க. நடுவுல நீங்க ப்ளீஸ் டோன்ட் கவுண்ட். யூ கேன் ஆன்சர் when your turn comes. No, you please answer when your turn comes. I am not giving you any wrong information. I am only giving you the ideas. நீங்க அதாவது நீங்க திமுக அரசுக்கு சாதகமாக பேச முடியாதுங்க. இங்க நாங்க வந்து அதுக்காக வரல. நான் உண்மையை பேசுறதுக்கு வந்திருக்கேன். நீங்க விசாரணையை நேர்மையா நடத்துங்க. 2 நாள்ல நம்ம காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஒரு 4000 பாரு, 4000 பேர் சார் அவர் கேக்குற அதுக்கு சொல்லிடுங்க சார். ராஜகோபால் சார் இல்ல சார் என்னத்தை கண்டுபிடிக்கணும் அதான் அவர் கேக்குறாரு. அதான் சார் வரீங்க. இல்ல 4000 பேரை வந்து ஒரு காவல்துறையால தடுக்க முடியாதுன்னு நான் இப்பதான் முதல் முறை கேக்குறேன். அதாவது உங்களுக்கு பல ஹோல்ட் இருக்கு. விஜய் இன்னும் பல மாவட்டங்கள்ல இன்னும் கூட்டம் நடத்தணும். உங்களை நம்பிதான் இருக்காரு. அதுக்கு சார் நடுவுல பேசாதீங்க சார். நீங்க நடுவுல பேசாதீங்க சார். இல்ல உங்களை நம்பிதான் இருக்காரு. என்ன கண்டுபிடிக்கணும் சார்? இந்த மாதிரி எல்லாம் நாங்க அதாவது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் விவாதம் பண்ண வந்திருக்கேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் 4000 பேரை வந்து ஒரு காவல்துறை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா எல்லாரும்? அப்ப நான் வந்து ஒரு மீட்டிங்கே நடத்தலாம். அதுல எப்படி தடுத்தோம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியல, உங்க உள்துறைக்கு தெரியல, உங்க போலீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல டைம் கொடுக்காம 4000 பேர் வந்துட்டாங்க. எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இல்ல ஃபைரிங் எல்லாம் நடந்திருக்காதுங்க. அதான் ஒண்ணுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. விஜய் தடுத்திருந்தா இப்படி பேச விடாம நீங்க தடுக்கிறது அநாகரிகமான செயல். ராஜகோபால் சார் பாலச்சந்திரன் சார் ஒரு IAS அதிகாரி தான். நான் இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. நான் சொல்றதுக்கு காரணம் இதுல வந்து உங்களுக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, விஜய் வந்து உங்களை நம்பி தான் இன்னும் அனுமதி வாங்கி ஆகணும் பிற மாவட்டங்கள்ல. சார் இது டூ மச் ஐ சே. 4000 பேரை எப்படி பண்றது? every 2 seconds you are talking. விஜய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் ஒதுங்கி போங்க. கிரவுண்டுக்கு போக சொல்ல முடியுமா? அனுமதி கண்ட்ரோல் பாயிண்ட்க்கு வாங்க. 4000 பேரை எப்படி தடுப்பீங்க நீ சொல்லுங்க. அது பாயிண்ட் சொல்லுங்க. அதாங்க அந்த புஷி ஆனந்தோ யாரோ கிட்ட நீங்க பேசுங்க, அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். இந்த பாருங்க நீங்க வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணு. சார் ப்ளீஸ் allow me to talk at least one line. பாலச்சந்திரன் சார் allow me to talk. No, பாலச்சந்திரன் சார் மாவை எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தடுக்க பேச விட்டாதனங்க. நீங்க பேசவே விடுறதில்ல முடிவு பண்ணிட்டீங்க 4 பேருமா. இல்ல மகிழன் சார் சொல்லட்டும். சரி அசியூம் பண்றாரு. உங்களால முடியல. உங்க கையால ஆகாதறத காமிக்கிறதுக்கு இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க. பாயிண்ட்க்கு வாங்க. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. உங்களால 4000 பேரை ஒரு காவல்துறையால தடுக்க முடியாது நீங்க சொன்னீங்கன்னா அது முற்றிலும் தவறு. சரி எப்படி ஏற்பாடுகளை எப்படி தடுப்பீங்க சொல்லுங்க. எப்படி தடுத்துப்பீங்க நீ சொல்லுங்க. இத பாருங்க அதுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேச முடியும். சொல்லுங்க சார் சொல்லுங்க. இல்ல டைம்ல கேட்டுக்கிறீங்க. சொல்லுங்க விஷயத்துக்கு வாங்க நேரா. அதாவது ஏற்கனவே 10,000 பேருக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அப்ப அனுமதி கொடுத்ததோட முக்கியத்துவம் என்ன? 10,000 பேர் வருவாங்க, நான் அனுமதி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிபந்தனையை போடுறோம். 10,000க்கு மேலே நீங்கள் கூப்பிட்டு வரக்கூடாது. அப்போ அந்த நிபந்தனையை செயலாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யாரோட பொறுப்பு? ஆர்கனைசருடைய பொறுப்பு. அதை அவங்க மீறினாங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. இந்த நடவடிக்கை எடுப்பது எப்படி என்பது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க 20,000 பேர் வந்துட்டாங்க ஏற்கனவே, இன்னொரு 5,000 பேர் 4,000 பேர் வராங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இதுதான் அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம், அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எடுக்க வேண்டிய முடிவு. அது அங்க இருக்கிற கள நிலவரத்தை வச்சு சார் அதை கேட்டுருவோம். அங்க என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கூடங்குளம்ல ஒரு நேரா இல்ல கூடங்குளம் போவானா எங்கேயும் போக வேண்டாம். நேரா இங்க வாங்க, கரூருக்கு வாங்க. என்ன பண்ணிருக்கணும்? மாப் மென்டாலிட்டி தான் பேசிட்டு இருக்கேன். மாப் மென்டாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு அதாவது நீங்க வந்து கடைசி நிமிஷத்துல 50 மீட்டர் 500 மீட்டர் தள்ளி இருக்கிற போது கெஞ்சினாருன்னு உங்கள் கமெண்டேட்டர் தான் இன்னொரு சேனலில் என்கிட்ட சொல்லியிருக்காரு. டிஎஸ்பி போய் கெஞ்சினாராம் விஜய் கிட்ட, விஜய் ஒத்துக்கலையாம். போலீஸ் ஏங்க கெஞ்சணும்? போலீஸ் நிபந்தனை போட்டா என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. அதாங்க போலீஸ். விஜய் மேல இல்ல அவ்வளவு லேட்டா பண்ணதுதான் முதல் தப்பு.
நீங்க 500 மீட்டர் முன்னாடி பண்ண கூடாது, 5 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்தி இருக்கணும். அங்க சார் ப்ளீஸ் ஃபோன் அவருக்கு கால் பண்ணி now you don't counter me. உங்களால கால் பேச முடியலனா உங்களுடைய தவறு. நான் உங்களுக்கு ஒரு அங்க நடந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், அத வந்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். டைம் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்றேன். கொடுப்பாங்க சார். போலீஸ் வந்து விஜய்க்கு வந்து ரிப்பீட்டடா சொல்றாங்க, இங்க கிரவுட் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்றாங்க. still he chose not to come. how what could have been done there? சொல்லுங்க. I am telling you what could have been done. Yeah, please. He is not coming suddenly from the sky. no just 60 kilometers நாமக்கல்ல இருந்து இங்க தான் சார், அவ்வளவுதான், வேற எங்கேயும் இல்ல. மானத்துல இருந்து குதிக்கல திரு விஜய். விஜய் வந்து ஒரு இடத்துல இருந்து ரோடு வழியா தான் வந்துட்டு இது கூடி இருந்த மக்களுக்கு தெரியாதுங்க வானத்துல இருந்து குதிக்கலன்னு. this is too much. வானத்துல இருந்து விஜய் this is too குதிக்கல much I say. ஃபேன்ஸ்க்கு தெரியாது. you are just வானத்துல இருந்து வந்த தேவதூதராக கருதி கொண்டிருக்கிறார். you are hiding your incapability, that's all. அட இருக்கட்டுங்க, இதுவரை ஒரு பாயிண்ட் சொல்ல இன்கேப்பபிலிட்டில பத்தி பேசுறீங்க. நீங்க நான் ஏதோ ஒன்னு சொல்ல வந்தா ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு லைனுக்கும் நீங்க நிறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமையை நீங்க செய்யலன்றது தான் அது அர்த்தம். இல்லனா என்ன பேச விடுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இது மிக முக்கியமான கேள்வி. செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சரி வாங்க மகிழன். 4000 பேர் நிப்பாட்டிருக்குன்னு சொல்றாருல. முதல்ல நீங்க என் பாயிண்ட பேச போறீங்கன்னா எனக்கு திரும்ப பதில் சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க. நிச்சயமா இல்ல அவர் வந்து என் பாயிண்ட பேச வந்தாரா உங்க பாயிண்ட பேச வந்தாரா? நான் என் பாயிண்ட பேச நான் ஏன் என் பாயிண்ட முதல்ல பேசினா அவங்க என் பாயிண்ட பத்தி பேசுறதுனால சொல்லிரட்டும். எத்தனை பாயிண்ட்? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் விஜய் வந்து அங்கங்க நின்னுகிட்டே இருந்ததுதாங்க பாயிண்ட். அவர் நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா காலையில அவர் சாகவாசமா குளிச்சு முடிச்சிட்டு வந்து நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணலங்க. நீங்க டிஃபெண்ட் தான் பண்றீங்க. நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல. நான் உண்மை வெளியில வரணும்னு சொல்றேன். ரிலாக்ஸ். நீங்க எவ்வளவு தடவை என்ன நிறுத்துனீங்க? நான் இப்ப அவ்வளவு தடவை நிறுத்த போறேன். 10000 பேர் வந்துட்டாங்கல்ல, எக்ஸ்ட்ரா வந்தவங்கள கணக்கெடுத்து அங்கனே 4000 பேர் 10000 பேர் வந்துட்டாங்க, இதுக்கு 4000 பேர் மேல வராதீங்க அப்படின்னு போலீஸ் வெளியே தடுத்துக்கணும்னு சொல்றாரு. அது ஒரு மாப் மென்டாலிட்டில இருக்கு. மாப் மென்டாலிட்டியை உங்களால காவல்துறை நிச்சயமாக நிறுத்தக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. எப்படி தடுத்துறீங்கன்னு இதுவரைக்கும் சொல்றீங்க. காவல்துறை அதிகமா போலீஸ் போட்டுருக்கணும். மவுண்டட் போலீஸ் யூஸ் பண்ணி அதிகமா போலீஸ் போட்டாச்சு. எல்லாரும் சேர்ந்து கத்துறீங்க. போடலங்க. முடிச்சிரட்டும். இன்னும் ரோட்ல இன்னும் முன்னாடியே போட்டுருக்கணும். மவுண்டட் போலீஸ் ஏங்க சிம்பிளான விஷயங்க. அன்னைக்கு மவுண்டட் போலீஸ் ஒன்னு இருக்கு. அன்னைக்கு ஸ்பெஷல் பெட்டாலியன் இருக்கு. இதெல்லாம் நீங்க முன்னாடி போட்டு பிசிக்கலாக போலீஸ் போர்ஸுக்கு நீங்க அப்ப நாளைக்கு திரு விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. 1 செகண்ட் நான் உங்களை சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். உங்களால 4000 பேர் நிறுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க மாப் மென்டாலிட்டி இப்ப நாளைக்கு திரு விஜய் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா 40000 பேர் மவுண்ட் ரோட்ல வந்து இருங்க. 40 இருங்க. அமித்ஷாவே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இருங்க 40000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? அமித்ஷாவே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 40000 பேர் மவுண்ட் ரோட்ல வந்து அப்ப சும்மா இருப்பீங்களா? இதேதான் டிவிகேல ஆதவர்ஜுனன் ஒருத்தர் இருக்கார்ல. இல்ல நான் கேக்குறேன். காவல்துறையால இருங்க எனக்கு அவர் பேசியிருக்காரு. அவர் பாதியில நிறுத்திட்டீங்க. மகிழன் காவல்துறையால நிச்சயமா சாமர்த்தியம் இருக்கு. மகிழன் காவல்துறைக்கு சாமர்த்தியம் இருக்கு. அவங்கள நேர்மையாக சுதந்திரமாக செயல்பட விடுங்க. ஒரே விஷயம் தான். கேட்டா பரவாயில்லை. கேக்குற சாரி காவல்துறை நேர்மையாக செயல்பட விடுங்க. காவல்துறை சாமர்த்தியமானது, தமிழ்நாட்டின் காவல்துறை சிறந்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க காவல்துறை ஒரு முழுமையான விவரம் கொடுக்குறாங்க. இந்த பட்டியலில் நடந்தது காலையில இருந்து ஒழுங்கான நேரத்துக்கு விஜய் வராதனால மத்தியானம் கேளுங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அட இருங்கங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஐயோ மத்தியானம் 5000 பேர் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இது ஒரு மாப் சைக்காலஜியை, இன்னொன்று ஒரு ரசிக வெறியை தூண்டிவிட்டு ஒரு வேலையை செஞ்சு காமிக்கிற ஒரு வேலை நடக்குது. தமிழ்நாடு இதுக்கு முன்னாடியே பல்வேறு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் நிலையாக சந்திச்சிருக்குது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் காவல்துறை வந்து ஒரு வேளை தடுத்திருக்க முடியும். நானும் சொல்கிறேன், அவர் காலையில் லேட்டாக கிளம்புனார்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தடுத்துக்க முடியும். அப்புறம் நாமக்கல்லேருந்து கிளம்புனார்ல, இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே வரக்கூடாது, ஒரு டைம் ஸ்பேம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டைமிங் வச்சுருப்பாங்களாம். சௌரியத்துக்கு வருவாங்களாம். போலீஸ் வந்து நீங்கள் ஒரு மாபெரும் எடுத்து வச்சுருக்கீங்க, அப்புறம் சவால் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு முறை என்ன சொல்கிறீங்க, அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு காவல்துறை உடன் போகிறது இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அந்த நிபந்தனைகளை அவரை மீற விட்டீங்க. ஏங்க என்னங்க நிபந்தனை? மரத்தில் ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறாதீங்க. அவர் லேட்டா வந்தாரு இப்ப சொல்றாரு இல்ல, லேட்டா வந்ததுக்கு அப்பவே ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப எடுக்கணுமா? நான் கேக்குற கேள்வி இப்ப எடுக்கணுமா இல்லையா? அப்பவே ஏன் எடுக்கணுமா இல்லையா? இப்ப எடுக்கணுமா இல்லையா? இப்ப எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் எடுக்கலன்றது ஏங்க இப்ப எடுக்கணுமா இல்லையாங்க? அப்ப எடுக்கலைங்க, மறந்து போயிட்டாங்க. இப்ப எடுக்கணுமா இல்லையா? இத பாருங்க, எடுக்கணுமா இல்லையான்றது ஏன் போலீஸ் டிபார்ட்மென்ட் தயங்குறாங்க? ஏன் அவங்களால முடிவு எடுக்க முடியல? நீங்க நிறைய போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் நான் சொல்லணுமா? போலீஸ் டிபார்ட்மென்ட் முடிவு போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்கல. போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன டிசிஷன் எடுப்பீங்க? நீங்க உங்க பொசிஷன்ல இருந்தீங்க, அதுலயே தெரியுது போலீஸ் டிபார்ட்மென்ட் நீங்க சுதந்திரமா செயல்பட விட மாட்டேன்றீங்கன்னு. திரும்ப அதிகே சொல்லிட்டு இருக்காரு. வாங்க. இல்ல சொல்றதுனா அதான் காரணங்க. ஒரு காரணம் நீங்க தாமதமா வந்தாங்க நீங்களே சொல்றீங்க. காவல்துறை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஐயா அங்க பாருங்க, முதல்ல இன்னொரு சுமந்த் ஐயா ஒன்று சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், கண்டிப்பாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சுமந்த் சார் சொன்னார். சுமந்த் சார் இது சொன்னதுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு அவர் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அவர் சுயமாக சிந்தித்து தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான்
திருமாவளவன் அவர்கள் அவர் போயிட்டு காவல்துறை மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இது வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, விமர்சனம் வைக்கிறார், அவ்வளோதான். இதில் சுமன் சார் செய்கிறது வந்து அவருக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. ஆனால் திரும்ப பேசினா இவர் வந்து என்னங்க நீங்கள் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை, இந்த பக்கம் அரசியல் நோக்கம் வந்து அரசியல் கேட்குறா இருங்க சார், அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு சார், இருங்க சார். நான் கேட்கல. இல்லை ஒரு பாயிண்ட்டுங்க ராஜா. எஸ் ராஜா, நான் பேசலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே, ரெண்டு பாயிண்ட்டுங்க. ஒன்று வந்து திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு இரு தரப்பும் அரசியல் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டது தான், அதுதான் என் பாயிண்ட்டே. பிஜேபி குழு அனுப்புறது அரசியல், முழுக்க அரசியல். ஏன்னா அவங்க மாநிலத்தில் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் அவங்க குழு வச்சு அனுப்பிச்சாங்களா? இல்லை, அது அரசியல். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுவது அவருக்கு தெரியாதா? காவல்துறை லோக்கல் டிஎஸ்பியோ இல்லை ஐஜியோ டிஐஜியோ தைரியமாக விஜய் பேரை சேர்க்க முடியுமா? சிஎம் உடைய அப்ரூவல் இல்லாமல் சேர்க்க முடியுமா? குழந்தை கூட நம்பாது. அதுவும் அரசியல் தான். காவல்துறை தவறி இப்போ திருமாவே வந்து ஏன் இந்த அரசாங்கம் தயங்கி விட்டதுன்னு கேட்கல, காவல்துறைன்னு கேட்குறாரு. அதிலிருந்தே தெரியுது அது அப்பட்டமான ஒரு அரசியல். திமுக வந்து ஒரு ஒரு நோட்டம் பார்க்குறாங்க, இதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும், விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக இவரை வைத்து அவர்கள் செக் பண்றாங்க. விஜய கைது செய்யணும் அவருக்கு தெரியாது. சுமத்து சொன்னா அதுல எந்த உள்நோக்கமும் இல்ல, ஆனா அதுல அதே விஷயத்தை திரும்ப சொன்னா அதுல உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு. இல்லைங்க, நான் இங்க பாருங்க லாஜிக்கலா பாருங்க. ஒரு அல்லு அர்ஜுன் ஒரு நபர் இறந்தார், இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி இன்ஜர்டு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனது. அல்லு அர்ஜுன் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக அந்த மீட்டிங் வந்து அல்லு அர்ஜுன் ஆர்கனைசர் என்று கூட நிரூபிக்கப்படவில்லை. அவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மீட்டிங்க்கு தாவேக்காங்கிறது யாரு? விஜய் தவிர யாரு தாவேக்கா? நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கால மற்ற எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி ரேலி நடத்த சொல்லுங்க. 50 பேர் வராங்களா பார்ப்போம். விஜயை பார்க்க தானே இங்கே வந்திருக்காங்க. அங்கே அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல, அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கல. ஆதவ் அர்ஜுனா மேலே ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேலியில் அவர் தான் இருந்திருக்காரு, அவர் தான் மேலே ஏறி பாட்டில் எல்லாம் தூக்கி ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வீடியோலே இருக்குது. ஸோ செலக்டிவாக நீங்கள் வந்து சிடிஆர் நிர்மல்குமாரையும் அந்த மாவட்ட செயலாளர் ஓகே, அதுக்கப்புறம் அந்த இவங்க புஷி ஆனந்த் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக கேள்வி தானே எழுப்போம். ஏன் கீ பீப்புள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் மற்றவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க அரசாங்கம்? கேள்வி வரத்தானே செய்யும். இது எதுக்கு திருமாவளவன் கேட்கறதுங்கிறது மேபி பொலிட்டிக்கல் மூவ், பட் இது எல்லாருமே கேட்கிற கேள்வி தானே இது. பாலச்சந்திரன் குறுக்கிடுறாரு சார். ஒரு செகண்ட் சார், பாலச்சந்திரன் குறுக்கிடுற நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. பாலச்சந்திரன் சார், எனக்கு ஒரு 10 செகண்ட் கொடுங்க. நான் 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கும் போதே நான் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து சொன்னேன், விஜய் வந்து இன்டென்ஷனலாக வித் ஃபுல் நாலேஜே இந்த திட்டங்களையெல்லாம் வந்து அவர் மீறினாருங்கிறதுக்கான ஆதாரம் இவங்ககிட்ட இருக்கணும், அரசுகிட்ட இருக்கணும். இப்போ புஷி ஆனந்தும் ஃபீல்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகனும் இந்த கூட்டம் சம்பந்தமாக வந்து அரசு அதிகாரிகளோட பேசியிருந்திருக்கலாம். நிச்சயமாக மதியழகன் பேசியிருப்பார், புஷி ஆனந்த் பேசியிருக்கலாம், நிர்மல்குமார் பேசியிருக்கலாம். விஜய் பேசலை, யார்கிட்டையும் பேசலை, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவருக்கு எந்த அளவு அப்படிங்கறத ஆதாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க பேசும்போது நான் தலையிடுறதே இல்லை. அப்ப முழு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் நார்மலான நடைமுறை. இது இருங்க நான் முடிச்சுக்கிறேன். என்ன சுமந்தி நீ முடிக்க விட மாட்டேங்கிறீங்க? See, we both have been so good friends. I have never interviewed with you. அதனால என்னை போச விடுங்க. அதனால இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க போலீஸ் மேல மட்டும் திரும்ப அவ்வளவு குறை சொல்லி பேசுறாருன்னு. இல்ல அவர் இல்ல நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தப்பு. ஏன்னா இந்த அரசு பயப்படுதான்னு சொல்லி அவர் அரசு பத்தியும் கேட்டிருக்காரு. அதனால அவர் வந்து அவர் மனசுல இருக்கிறத அவர் சொல்றாரு, ஆதங்கத்தை சொல்றாரு. மக்கள் பல பேருடைய மனசுல இந்த ஆதங்கம் இருக்கிறதா அவர் நினைக்கலாம், அதனால அவர் சொல்றாரு. இன்னொன்னு ராஜகோபால் வந்து சொன்னாரு, ராஜகோபால் சொல்ற வழி வந்து இந்த 4000 பேரை கட்டுப்படுத்த முடியாதா திரும்ப கேட்டார். நான் சொன்னேன் எப்படி கட்டுப்படுத்துனா, இது அரசியல் கட்சியுடைய கூட்டத்தை வந்து அரசியல் தொண்டர்கள் இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து எங்களுடைய தொண்டர்களை வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்துவோன்னு. அதை மீறி இருக்காங்க. இப்போ மீறினோன்னு அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, அப்போ 4000 பேர் வந்து பிளாக் பண்ணி வைக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் அல்லது அவருடைய
கட்சி தலைவர்கள் வந்து தொண்டர்கள்ட்ட போலீஸ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் பிரிஞ்சு போங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லாத நிலையில் தமிழ்நாட்டு நிலவரம் நன்றாக தெரிந்த ராஜகோபாலுக்கு தெரியும். அங்கே கன்ஃபரன்டேஷன் வரும் பிட்வீன் போலீஸ். மவுண்ட் போலீஸ் கூட்டு வருது என்னது, குதிரை மேலே கூட்டு வருது, குதிரையோட குளம்படியில் வந்து மக்களை தாக்குறது. நம்ம வந்து எதிரிகளை தாக்குவோம், நம்முடைய மக்களை எல்லாம். அதனால பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளால முடிந்த முயற்சிகளை நம்ம எடுப்போம். அதுதான் செய்யணும். அது எடுக்கப்படலை, அந்த முயற்சிகள் எடுக்கப்படலை. ஓகே 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 நிறைய பேர் சுருக்கமா சிம்பிள் சார். இது வந்து திருமா சார் இன்னொரு விஷயமும் சொன்னார். ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலை வந்து விஜய் கையில் எடுத்திருக்காருன்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு தப்பான பாதையில் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. எந்த ஒரு தலைவர் வந்து இப்போ அதுவும் ரீசெண்டாக இப்போ பார்த்தோன்னா அவர் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்காரு, ட்ராமாவில் இருக்காரு, அதனால தான் 3 நாள் பேசலை அப்படின்றது ஒரு வாதமாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் சொல்கிற மாதிரி இவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க, எங்கேயாவது மாதிரி பிரச்சனை நடந்துச்சா திருப்பி வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்றது தொண்டர்கள் தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது இருக்கும் சார். தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து போய் அடுத்த நாளே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களை இமீடியட்டாக போய் பார்த்தார் முதலமைச்சர். அதுதான் ஒரு தலைவருக்கான அழகு. ஃபர்ஸ்ட் தொண்டர்கள் தான் முக்கியம். இப்போ சார் சொல்றாருல விஜய் வச்சு சொல்ல வச்சிருக்கணும்னு கேப்டன் எடுத்துக்கலாம். இவங்க வந்து மற்ற கட்சி சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க இந்த டிவிக்கு. ஸோ கேப்டன் எடுத்துக்கலாம். அவர் பேசுறப்ப எவனாவது எங்கேயாவது ஏறினாங்க அப்படின்னா முதல்ல நீ கீழே இறங்கு, அது வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு அவரே ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துலயே விஜய் அதை சொல்லியிருக்காரா? பார்த்து அப்படி சிரிச்சுட்டு அதை அவங்கள கொஞ்சிக்கிட்டு அவங்கள வந்து இன்னமும் திருப்பி அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அங்கு ஏற்கனவே ஒரு மாப் மென்டாலிட்டி உள்ள வந்திருக்க அந்த இளைஞர்கள் கிட்ட நம்மளை பழி வாங்குறாங்க, நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு திருப்பி படம் டயலாக பேசி அந்த நார்சிசிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு அதை நம்ம வந்து ரொம்ப ஒரு பெருசா டெலியூஷன் ஆஃப் கிராண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி நம்பிக்கிட்டு இளைஞர்களை வந்து தப்பான பாதையில அவர் மட்டும் கிடையாது, அவர் கட்சியில இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனன் அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு சார், நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் வந்து இறங்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போக வச்சிருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரியான தலைவர்களை அதுவும் குறிப்பா வயலன்ஸை தூண்டி விட்டுட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு டெல்லிக்கு வந்து பிரைவேட் ஜெட்ல போயிருக்காரு ஆதவ் அர்ஜுனன். அவருக்கு வந்து பிஜேபி ஆட்களோட சேர்ந்து போயிருக்காரு. ஒருத்தர் பனையூர்ல உட்காந்துட்டு இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கேரவன் வந்து அந்த மக்களுக்காக உள்ள தள்ளி விட்டு நெரிசல் ஏற்பட்டு இறந்து போனாங்களோ அந்த கேரவன் அந்த வண்டிக்கு அந்த பஸ்ஸுக்கு வந்து மாலை போட்டு இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா 40 பேர் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த ஃபேமிலியை பார்த்து ஒரு வார்த்தை பேசல, உட்கார்ந்து அவங்க இவர் பேசின வீடியோலயும் ஒரு இரங்கல் பெருசா தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, ஒரு இரங்கல் செய்தி கூட போடல சார். இவங்களை நம்பி இளைஞர்களை போகாதீங்க தயவு செஞ்சு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. 41 உயிர்கள் இழந்த நிலையில் தமிழ்நாடு மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றது. இதில் நேர்மையான விசாரணை தேவை. இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க முடியும், தவிர்த்திருந்தால் அரசாங்கத்தின் அது தவறு. நன்றி சார், நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.